பேரண்ட் சாய்ஸில் வேலைக்கு செஞ்சதுக்கப்புறம் வேலையை பற்றி மட்டும் இல்லை, இயல்பு வாழ்க்கையும் எப்படி வாழலாம்னு நான் கற்றுக்கிட்டேன். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம வளர்ந்த விதம் வேறு, இங்கே குழந்தைங்கள வளர்க்குற விதம் வேறு. ஃபஸ்ட்டு வந்த புதுசில் நான் குழந்தைங்கள அடிக்காமலும் வளர்க்க முடியுமா, சொன்னால் புரிஞ்சுப்பாங்களா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கான்னு யோசித்தேன். ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிற விதம், அதை கேட்டுட்டு நடந்துக்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் குழந்தைய வளர்க்கணுமான்னு யோசித்தேன் ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போது இப்படி தான் வளர்க்கணுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிச்சு. அது மட்டும் இல்லை, வீட்டில் அம்மா கிட்ட கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி வந்து தடுத்துட்டீங்க, இப்படிலாம் தடுக்கக்கூடாது, நம்ம வந்து புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு, நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்கன்னு அம்மாக்கிட்டேயே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா கிட்ட மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையுமே சொன்னேன். எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க, மதியாக பேசுகிறது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர், அந்த மாதிரி தான் பேர் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நான் எவ்வளோ மாறி இருக்கேன்னு அவங்களும் பார்த்தாங்க, என்னாலையும் அதை உணர முடிஞ்சுது. நான் இங்கே சேர்ந்த புதுசில் என்னை பற்றி எனக்குள்ளே இருந்த கருத்துக்கள் வேறு, ஆனால் இப்போ இருக்க ஒரு கருத்துக்கள் வேறு. ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் பண்ணால் கூட இது ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் மேலே பண்ணுன்னு வந்து எல்லாரும் அப்ரிசியேஷன் பண்ணி நம்மளை வந்து இன்னும் ஊக்கப்படுத்துகிறாங்க. இங்கே நமக்குள்ளே இருக்க தகுதியாக நமக்கே தெரிய வைக்கிறாங்க. என்னால் நான் வந்த புதுசில் என்னால் இது பண்ண முடியுமான்றது நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போது என்னால் இது நிச்சயம் பண்ண முடியும், எனக்குள்ளேயும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, என்னால் இது பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னை பற்றி எனக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த டைமில் நான் பேரண்ட் சாய்ஸ்க்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த நிமிஷத்தில் வாழ்ந்தால் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்றத தெரிய வச்சு, இப்போ நான் வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஓகே நல்லா சந்தோஷமாக வாழ்கிறேன். அது வேலையை மட்டும் இல்லை, எந்த வேலைனாலும் சரி அதை ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்கிறதுனால எவ்வளோ வேலைனாலும் அது இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறேன். வேலையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப ரசித்து வாழ்கிற மாதிரி தான் என்னை சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுக்காக பேரண்ட் சாய்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.